ஜெய் சீதாராம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதனுடைய பலன்கள் இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் 2025 இந்த வருடத்தில்? ஒரு வருடம் தான் சுபகிரகம் 2ஆம் இடத்துல பயணிக்க போகிறார். அதுவும் காற்று வீடான மிதுன வீட்டில். அந்த மிதுன வீட்டினுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன் வந்து புத்தி கிரகம். மிக நுணுக்கமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். அதே சமயத்தில் குரு அமர்ந்த வீடு இல்லையா, தன வீடு. இந்த 2ஆம் வீட்டில் இந்த ரிஷபராசிக்கு 8க்குடையவரும் 11க்குடையவருமான குரு பகவான் 2ல் வர்றார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, அசையாத சொத்து இதெல்லாம் அமையும். அதே சமயத்தில் இவர் பார்வைகளாலும் பலன் கொடுப்பார். குடும்பத்தில் பாருங்கள், நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இவருடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். இவர்கிட்ட தேடி வந்து அட்வைஸ் வாங்கிப்பாங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸராக கூட இவர் இந்த ஒரு வருஷம் செய்யலாம். ஏன்னா அது நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை பாருங்கள், 6ஆம் இடத்துக்கு 5ஆம் பார்வை விழுகிறது. தன்னுடைய 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் இடத்தினுடைய பாவக காரகத்துவங்கள் வளர்ச்சி அடையும். அப்போ வந்து அவர்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்னா அதை சுமூகமான முறையில் குரு பகவானுடைய பார்வை தீர்த்து வைக்கும். நல்ல ஒரு நடுவர் கிடைப்பார். அப்புறம் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா நல்லது வக்கீல் கிடைப்பார். ஜட்ஜ்மெண்ட்டு ஈஸியாக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதெல்லாம் சரியாயிடும். அசிங்கம், அவமானம், கேவலம் இதெல்லாம் இருக்கும்க்கா. மாமனாருடைய சொத்து கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது மாமனாருடைய சொத்து, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை நல்லபடியாக கிடைக்கும். வேலைக்காரர்கள் நல்லவர்களாக அமைவாங்க. அதே மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் உணவு. தேவையற்ற காலங்களில் தேவையில்லாத கண்ட உணவுகளை சாப்பிடுவதை விட்டுட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். எல்லாத்த விட 6ஆம் இடம் கேஸு வம்பு இல்லையா. இந்த ரிஷபராசி அன்பர்கள் யார் மேலேயாவது கேஸு இப்போ போடக்கூடாது. இவங்க இப்போ கேஸ் போட்டால் அது வளர்ந்துக்கிட்டே போதும். ஏன்னா இப்போ போடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், அசையாத சொத்து அமையும். தீராத வியாதிகள் இத்தனை வருஷம் இருந்ததுங்க, அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. இத்தனை மாதம் எங்களால் முடியலைங்க, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி ஓஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். நல்லது ஒரு மருத்துவரை காட்டி கொடுப்பார். அவர் மூலமாக ஒரு சிம்பிளாக ஒரு மெடிசன் எடுத்து கூட சரியாயிடும். ஸோ அந்த வகையில் திடீர் வைத்தியம், அதன் மூலமாக தீராத நோய் தீர்ந்து போயிடும். பல வருஷமாக நடந்துட்டுருக்குங்க கேஸு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். ஆனால் விபத்தை கொடுத்து காப்பாற்றுவார். ஆயிலை கொடுப்பார், ஆயில் கண்டம் கொடுப்பார் குரு பகவான். ஆயுள் கண்டத்துக்கு நிவர்த்தியாக ஆயுளையும் வளர்த்து விடுவார். தந்தைக்கு ஆயுள் கண்டம் வரும், அவருக்கு நல்ல ஒரு உயிர் மீண்டும் அவர் வந்து உயிர் பிழைத்து எழுவார். அப்படின்றனால அந்த மாதிரி நல்லது ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். குரு பகவானுடைய அந்த பார்வைகளால் 6, 8, 10ஆம் இடம் பாருங்கள், 9ஆம் பார்வையால் பார்க்குற தொழில் முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும். ஏன்னா பணம் கொட்டும். ஏன்னா 2ஆம் இடத்துலேயே குரு பகவான் உட்காந்துட்டார். 9ஆம் பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலே வளர்ச்சி, முன்னேற்றம், அதனால் லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். ஆகையினால் ரிஷபராசி அன்பர்களை, உங்களுக்கு இது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டத்தை அடைவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.